இந்த ஒரு விநாயகர் பாருங்க, வேற லெவல்ல இருக்காரு. வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம விநாயகர் வச்சு கிட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரம் ஆன விநாயகர் மட்டுமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம கடல்ல வந்து கரைக்க போறோம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கடற்கரையில பாத்தீங்கன்னா நிறைய விநாயகர்லாம் டிஃபரெண்ட் விநாயகர் வரும். நம்ம அதையும் உங்ககிட்ட காட்ட போறேன். மறக்காம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? கைஸ், நம்மளோட விநாயகர் சாமி கும்பிட்ட பிறகு நம்ம விநாயகரை வண்டியில ஏற்றி கடற்கரை கொண்டு போறோம். கைஸ், நம்மளோட விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் உடைச்சிட்ட பிறகு நம்மளோட விநாயகர் கிளம்பிட்டாரு. கைஸ், நம்ம விநாயகர் இப்போ வந்து நம்ம வந்து கடற்கரை கொண்டு போறோம். போற வழியில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வண்டியிலே வந்து விநாயகர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி வண்டி சைடும் வந்து வண்டியில வந்து விநாயகர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லைட் ஹவுஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டினம்பாக்கம் கடற்கரைக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டோம். கடற்கரையில பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் வண்டியில கொண்டு வந்தாங்க. சிவன் வடிவத்திலே ஒன்று விநாயகர் சிலையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நரசிம்மன் சாமி வடிவத்திலும் விநாயகர் வந்து சிலையை வந்து அவ்வளோ அற்புதமா ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய அழகழகா வந்ததுங்க. சிலைகள்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. விநாயகரை வந்து ஒரு வடிவத்திலும் ரெடி பண்ணி வச்சிருக்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது. சிலைகள்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. கைஸ், சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம விநாயகர் எடுத்துன்னு போறோம். லாஸ்டா வந்து நம்ம விநாயகர் வந்து கடல்ல கொண்டு வந்துட்டோம். நம்ம தலைவர் நம்ம விநாயகர் வந்து விநாயகரை வந்து பண்ணிட்டோம். அடுத்த ஒருத்தர் போறாப்புல. பதறாரு, போதப்பா அப்படின்ட்டு பாருங்க. நாங்க இப்படிதான் கொண்டு போவோம். தம்பி பாத்துறா இருக்கு. ஒரு வாரம் எங்க கூடயே டிராவல் பண்ணாரு. ரொம்ப ஜாலியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நம்ம அண்ணன் தமிழண்ணன் தான் இன்னும் போயிட்டு இருக்காரு. நான் உண்மையிலே நல்லபடியா அவரை கரையை கடத்திட்டோம். அதனால அடுத்த வருஷம் பார்ப்போம். கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம கொண்டாடுறோம். 17வது வருஷம் நம்ம கொண்டாடுறோம். அப்புறம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. 14 வருஷம் வந்து கடத்தி முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம அண்ணனுங்க விநாயகண்ண 14 வருஷம் வந்து சிறப்பா முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம இன்னும் வேற லெவல்ல பண்ணோம்னா இந்தாட்டி அடுத்த வாட்டி வந்து இதோட பெருசா வைக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பா வைப்போம். சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நல்லபடியா போய் இது பண்ணிட்டு பாருண்ணா. இல்ல பாருங்களேன், மேலே இல்ல பாருங்க, அப்படியே போயிடுச்சு, வெளியே வரல. அதுதான் அதிசயம். பாருங்களேன், ஆமா வரல நம்மளுது வெளியில. அடுத்து வாங்க, நம்ம இன்னொரு அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட காட்டுறோம் வாங்க. பாத்தீங்களா, இவரை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அண்ணா 14 வருஷம் கரெக்டா முடிஞ்சிச்சுண்ணா. 14வது வருஷம் இன்னும் சிறப்பா பண்ணணும்ண்ணா. சிறப்பா பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் பண்ணணும். வருஷம் பிள்ளையார் கிடைக்கும், ஒரு கல்யாணத்தோட தான் கிடைக்கும். கல்யாணம்ன்றதே கொஞ்சம் கடுப்பு தான். செருப்பு ஏன் விட்டீங்க? தண்ணி எழுதுன போயிடுச்சா? அவன் என்ன பண்ணிடுவாங்களா,
கால்ல எப்பயுமே தண்ணி போடல, கொஞ்சம் மண்ணு போடல, ஆஹா ஏதோ ஒண்ணு கால்ல போடுறது சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செருப்பு கால்ல வச்சு ஒரு செருப்பு இப்படி எடுத்துக்கிறாங்க, அது தண்ணியில போயிட்டு இருக்குது. தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துடுச்சு. என்ன பண்ணா? ஓடி போயிடுச்சு. guys, அங்க பாருங்க, அடுத்த ஒரு விநாயகர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. திரும்ப வரும்னு பார்த்தா வரல. இங்க பாருங்க, வேற லெவல்ல எடுத்துட்டு போறாங்க. ஆனா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாருங்க, அங்க ஒரு விநாயகர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. திரும்ப வரும்னு பார்த்தா வரல. என்ன சொல்றாங்க பாருங்க, செருப்பை தொலைச்சிட்டாங்களாம். பட் அது திரும்ப வரும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. பட் வரல பாப்பா செருப்பு. கவலைப்படாது, நான் சொல்றாங்க பாருங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த வருஷம் கலையிடலாம். ஒரு வழியா சிறப்பா முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்போம், அடுத்த வருஷம் கண்டிப்பா பாக்குறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க.